அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? மேற்கு மத்திய மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்த நிலையில் அது கடந்த 12 மணி நேரத்தில் வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருப்பதாகவும் இது மேலும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் தற்பொழுது நிலை கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக காலை 5:30 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இருக்கிறது. இது வங்கதேசத்திற்கு சுமார் 800 கிலோமீட்டர் தென்கிழக்கேவும் அதே போல மேற்கு வங்கத்திற்கு தெற்கே 810 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மே 25ஆம் தேதி, அதாவது நாளை கிழக்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இது கிட்டத்தட்ட வடக்கை நோக்கி நகர்ந்து 25ஆம் தேதி மாலைக்குள்ளாக தீவிர புயலாக மாற வலுவடையக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட வடக்கை நோக்கி நகர்ந்து 26ஆம் தேதி நள்ளிரவில் வங்கதேசத்திற்கும் அதே போல மேற்கு வங்கத்திற்கும் ஒட்டிய கடற்கரையை கடுமையான புயலாக கடக்க வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கிறது. இன்று மாலைக்குள்ளாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாளை புயலாக மாறக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.